ஆவியானவருக்கு அங்க இடமில்லாமல் போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனல் குறைந்து அது அவிந்து போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. இந்த காரியத்திலே ஒரு நபர் கொஞ்சம் அவிந்து போய் கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறவர், இவரை நீங்க கொஞ்சம் சரிப்படுத்தி கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் தூண்டி விட்டு அவரை பழையபடி எரிய வைக்கிறதற்கு முடியும். இதற்கு நல்ல உதாரணம் பேதுரு. பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் பின்மாற்றத்துல தான் இருந்தார். அவர் தேவனை மறுதளித்தார். அவர்கிட்ட உள்ள தேவன் நம்பி கொடுத்தார் பொறுப்பை. இவர் தான் பிரதான சீசராக இருப்பார் அப்படின்னு எல்லாம் யோசிச்சாரு. ஆனா கடைசியில தேவன் சிலுவைக்கு போனதுக்கு அப்புறம் இவர் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனாலும் கூட இந்த நபர் இருந்தது மாற்றத்திலே. அதனால இவனுக்குள்ளே அணையாமல் இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச விஷயத்தையும் தேவன் அனல் மூட்டி எரிய விடும்படியாக அவர் திரும்பவும் அவனிடத்திலே போய் அந்த அன்பை இன்னும் பெருகும்படியாக அவனிடத்திலே பேசுறாரு. பேதுரு திரும்ப மனம் கசந்து அழுது தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவருடைய ஊழியத்தை செய்து ஒரு நல்ல ஊழியக்காரனாக தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு.